புகாரியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழி ஒன்று வரும். பெருமானார் சொன்னார்கள், பொறாமை என்பது ஒரு மனிதனுக்கு அறவே கூடாது. பொறாமை என்பது ஒரு மனிதனை முழுமையாக அழித்துவிடும். மனிதனை அழிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று பொறாமை. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்று பொறாமை என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேருடைய விஷயத்தில் பொறாமைப்படுவது என்பது கூடும் என்று சொன்னார்கள். ஒருவர், அவருக்கு அல்லாஹ் பணங்காசுகளை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அவர் இறை வழியில் செலவு செய்கிறார், நல்ல காரியங்களில் அவர் செலவு செய்கிறார். இவரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு அனுமதி உண்டு. இரண்டாவதாக சொன்னார்கள், அடுத்து ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கல்வி ஞானத்தை வைத்து அவர் பிறருக்கு தீன் சேவைகளை செய்கிறார், பிறருக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறார். அந்த கல்வியால் பிறருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்று சொன்னால், அந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு அதை அமல் செய்கிறாரே, அவரை பார்த்தும் பொறாமைப்படுவதற்கு மார்க்கத்தில் இடம் உண்டு. இந்த இரண்டு பேருடைய பொறாமையை தவிர மற்ற யாருடைய விஷயத்திலும் எதற்காக வேண்டியும் பொறாமைப்படக்கூடாது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு பொறாமையும் அது பொறாமை அல்ல. மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவது அது பொறாமை, அது கூடாத பொறாமை. ஆனால் இரண்டு நபர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிற போது அது பொறாமையாக அமையாது. காரணம் என்னன்னா, ஒரு மனிதர் நினைக்கிறார், இவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவர் இறை வழியில் செலவு செய்கிறார், ஆகுமான காரியங்களில் செலவு செய்கிறார். எனவே இவரை போன்று நான் செலவு செய்ய வேண்டும். இவருக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அது போன்று எனக்கும் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். இவர் எப்படி நல்வழியில் அந்த பணங்காசுகளை வைத்து செலவு செய்கிறாரோ அதே போன்று நானும் நல்வழியில் இறைபாதையில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அவரை போன்று நான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலே உதயமாகிற போது, அந்த எண்ணம் ஏற்படுகிற போது அது பொறாமையாக அமையாது என்று சொன்னார்கள். அதே போல ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கல்வி ஞானத்தை வைத்து மக்களுக்கு பிரயோஜனமான கல்விகளை அவர் போதிக்கிறார், ஒழுக்கத்தை போதிக்கிறார், குர்ஆனுடைய கல்வியை போதிக்கிறார். அதை வைத்து அமல் செய்கிறார், பிறரையும் அமல் செய்ய வைக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பண்பு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒருவர் நினைக்கிறார், இவர் செய்ய வேண்டிய காரியம் நான் செய்ய வேண்டும். இவர் ஆலிமாக இருக்கிறார், நானும் இவரை போன்று ஆலிமாக வேண்டும். இவர் தீன் பணி செய்கிறார், இவரை போன்று நானும் தீன் பணி செய்ய வேண்டும். இவர் பிறருக்கு கல்வியை எடுத்து இயம்புகிறார், நானும் கல்வியை பிறருக்கு சொல்லித்தர வேண்டும். இவரை போன்று நான் ஆக வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அது பொறாமைதான். ஆனால் பொறாமையாக அது கருதப்படாது. அவரை போன்று நான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இது மார்க்கத்திலே கூடும். அப்படியானால் ஒரு ஆலிம் என்பவர் அவருடைய செயல்பாடுகள், அவர் கற்றிருக்கக்கூடிய கல்வி, அவர் செய்யக்கூடிய தீன் பணி, அவர் செய்யக்கூடிய ஆசிரியர் பணி என்பது மக்களால் பொறாமைப்பட வைக்கிறது. பொறாமை